இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா வைஃப் நான் தான். ஆனா என் கழுத்துல தாலி இல்லையே. அதுக்கு எவ்வளோ ஒருத்தி கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கு. அவளும் தாலிய வெளிய தெரியற மாதிரி காட்டிக்கிட்டு ஜாலியா சுத்துறா. ஆனா என் கழுத்துல தாலி இல்லையே. சொல்லவே கேவலமா இருக்கு. அதுக்குதான் ஐயரை வர சொன்னேன். டேய் சிவா, என்னடா இதெல்லாம்? ஏய் ஜனனி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்குப்பா ஐயரை வர சொன்ன? சிம்பிள். என் கழுத்துல நீ தாலி கட்டணும். துளசிக்கும் உனக்கும் பண்ண மாதிரி பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூட்டி பெரிய கல்யாணமா பண்ணணும். அதுக்குதான் முகூர்த்த நாள் பார்க்க நான் இன்னைக்கு ஐயரை வர சொன்னேன். மாசம் மாசம் கல்யாணம் பண்ணணுமா? ஊருக்குள்ள இருக்கிறவங்க காரி துப்ப மாட்டாங்க? விசாலாச்சி, வீட்டுல தானே இருக்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு யாரும் சொல்லலங்க. ஜனனி யாரையுமே கேட்காம ஏமா இப்படி ஐயாவை வர சொன்ன? டேய் சிவா, என்னடா இது? அம்மா, சாரிம்மா, சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஏய் ஜனனி, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? ஜனனி ஆர்வ கோளாறுல சாமிய வர வச்சுட்டாங்க. சாமி கிட்ட சொல்லி அனுப்பிடுங்க. துளசி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன ஜனனி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவதானே சிவா பொண்டாட்டி. ஆனா அவ கழுத்துல தாலி இல்லையே. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. என்ன ஐயரை வர சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி இருக்கணும். மரியாதை தெரியாத ஜென்மங்க. அதான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சுல. ஜனனிக்கு சரி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு தானே மாமா. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? சிவா துளசி கல்யாணத்துக்கு ஊருக்குள்ள வச்ச பேனரை இன்னும் எடுக்கல. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்துக்கு வீடு விட பத்திரிக்கை கொடுக்குவா? அசிங்கமா இருக்காது? ஜனனி, நீ ஒரு மஞ்ச கைத்தை கட்டிக்கமா. இப்ப என்ன ஆச்சு? பொண்டாட்டியா தானே இருக்கீங்க, உங்களை என்ன ஒதுக்கியா வச்சிருக்காங்க? ஏன் அது கூட பண்ணுங்களேன். செஞ்சாலும் செய்வாங்க. அவங்க சொல்றதான குடும்ப தலைவர் கேக்குறாரு. அண்ணா, ஊருக்கு சொல்லாட்டியும் பரவாயில்லண்ணா, கோயில்ல வச்சு பண்ணிடலாம். பத்மா, யோசிச்சுதான் பேசுறியா? இதுக்கு என்ன தேவை இருக்கு? தாலி கட்டி தானே சிவா கல்யாணம் பண்ணிட்டான். அந்த தாலி இப்போ இல்லையே. ஜனனி, நான் காஞ்சிபுரத்துல தான் உனக்கு தாலி கட்டிட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மா சொல்ற மாதிரி இப்ப மஞ்சள் கயிறை மட்டும் கட்டிக்கோ. தாலி பெருக்கு போடும்போது மாத்திக்கலாம். சாமி, நீங்க கிளம்புங்க. தேவைப்பட நான் கூப்பிடுறேன். இருங்க இருங்க, நான் இது கொத்துக்க மாட்டேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க. எனக்கு கல்யாணம் நடக்கணும். நாள் குறிச்சிட்டு தான் நீங்க போகணும். என்ன ஜனனி, அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்க? நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவரை எதிர்த்து பேசுவியா? என்ன தைரியம் உனக்கு? ஏங்க, யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். ஐயா, நீங்க கோச்சிக்காதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. தேங்க்யூ. சரிங்க, நான் வரேங்க. நில்லுங்க. நல்ல நேரம் பார்க்காம நீங்க போக கூடாது. ஜனனி,